வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நீங்க சொல்லி தானே கேஸ் ஃபைல் பண்ண. எதுக்கு இப்போ பயந்து பின்வாங்குறீங்க? மன்னிக்கணும் சார், இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதீங்க. கேஸை கண்டினியூ பண்ற மனநிலையில நாங்க இல்ல. அதனால தான் நானும் கேட்கிறேன். வை, எதுக்காக கேஸ் வாபஸ் வாங்குறீங்க? யாராவது மிரட்டினாங்களா? சொல்லுங்க, யாராவது உங்களை பயமுறுத்தாங்களா? உங்களை மாதிரி படிச்சவங்களே இப்படி இருக்கனால தான் டெல்லியில ஓடுற பஸ்ல கற்பழிக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல வக்ர புத்தி அதிகமாயிடுச்சு. என்ன காரணம்? எதுக்காக காப்பாத்த நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார். மேற்கொண்டு எதுவும் கேட்காதீங்க. நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. எனக்கு இவ உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. அதுக்காக சம்பந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட கொடுத்து கோர்ட்டு கேஸ்னு ஏறி எங்க மானத்தை இழக்க நான் விரும்பல சார். அது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு கோலை மாதிரி பின்வாங்குறீங்களே. ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு படிப்பு சொல்லித்தர ஆசிரியர் நீங்க. நீங்களே இப்படி பயந்து போனா அவன மாதிரி குற்றவாளிங்க அதிகமாயிருவாங்க. சாரி சார், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். ஐ எம் அட்வொகேட் ரவிசங்கர். பிரபு ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். எதுக்கு வக்கீல் ஜாமீன்? என் தம்பி பேர்ல என்ன கேஸ் இருக்கு? ஒன்னும் இல்ல. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பழி வாங்க முடியாம என் தம்பி மேல போட்டு சோடிச்ச பொய் கேஸ். இந்த பணம் காட்டுனரி சாஜியோடையும் அவன் தம்பியோடையும் ஒரு ரோமத்தை கூட எவனும் தொட முடியாது. அப்படி ஒருத்தர் இன்னும் பிறக்கவே இல்லை. அப்படி பிறந்தாலும் நான் அழிச்சிடுவேன். ஞாபகம் வச்சிருக்கியா? ஒன்ன நான் இங்கிருந்து 2 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். திரும்பவும் நீ இங்கே வந்திருக்க. இன்னொரு தடவை நீங்க வந்தேன்னா ஓ இருக்கு நான் போட்டு என் தம்பியை உள்ள வச்சு நீ பூட்டிட்ட. அந்த பூட்டை எப்படி உடைச்ச பாத்தியா? இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு. நீ என்கிட்ட விளையாடாத. நீ பல பேரை பார்த்தவன் தான். அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்துறாத. மதம் பிடிச்ச காத்தியானடான நசுக்க தொடங்கினா எல்லாத்தையும் நசுக்கிட வேணாம். எல்லாத்தையும்